ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா மீடியா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய ஓட்டர் பிவிசி கார்டு ஆன்லைனில் ஆர்டர் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. voters.eci.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லாகின் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். எபிக் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு கீழே தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவாக இருந்துச்சுன்னா சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பிவிசி கார்டாக வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று, கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து பிவிசி கார்டு வந்து அனுப்பும். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பணம் கட்ட தேவையில்லை. ஓட்டர் ஐடி வெப்சைட்லேயே ஹோம் போயிடுங்க. இதில் ஃபார்ம் 8ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் செல்ஃப் கொடுத்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ ஓகே கொடுங்க. 3வது ஆப்ஷன் இருக்கும். அந்த 3வது ஆப்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயிலெலாம் வந்து இதில் பிரிவாகும். இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் இபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அது எஃப்ஐஆர் காப்பிலாம் கேட்கும். 2வது ஆப்ஷனுங்கிறது இயற்கை பேரிடரால் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஆப்ஷனு. அடுத்து 3வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது போயிடுங்க. நெக்ஸ்ட்டு போயிடுங்க. அடுத்து உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய ஊர் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடு கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. இசைன் அண்டு சப்மிட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். டிக் பாக்ஸ் இருக்கும். அது பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காப்பி வந்துடும். இந்த பிவிசி கார்டுக்கான அப்ளிகேஷன் அப்ளை ஆகிடும். அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு வந்து பிவிசி கார்டு கவர்மெண்ட்டே அனுப்பிவிடுவாங்க.